சர்ச் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? இந்த கோவிட் டைம்ல நம்ம ஒரு சபையில கூட முடியலனாலும் வீட்டில இருந்து ஒரு குடும்பமா, ஒரு சபையா, ஒரே சிந்தை, ஒரே ஆத்மா, ஒரே சரீரத்தோட நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்கெல்லாம் நம்ம கர்த்தரை நாமத்தை சொல்லி ஆராதிக்கிறோம், அங்க தேவனோட பிரசன்னம் இருக்குது. இந்த நாள்ல நம்ம ஒரு குடும்பமா சேர்ந்து, இந்த தொலைபேசியில இருந்து நீ பார்த்து கொண்டிருந்தாலும், கம்ப்யூட்டர்ல பார்த்துருந்தாலும், அவரை சேர்ந்து ஆராதிங்க. எங்களோடு சேர்ந்து ஒரு சபையாக ஆராதிங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் வல்லமையாக இடைப்பட்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிப்பது ஆண்டவரே எந்த தடைகளும் இல்லாமல் நீர் பார்த்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த துதி வேலையிலும் ஆண்டவரே, ஜெப வேலையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுமையாக ஆண்டவரே உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக ஆண்டவரே இந்த நாளிலே உமக்கு துதிகன மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். ராஜா, எங்கள் துதிகன மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளும். ராஜா, உமக்கு நன்றிபடி பீடங்களை கட்ட வந்திருக்கிறோம். ராஜா, எங்கள் இருதயத்தில் ஆண்டவரை என்ன சஞ்சனங்கள் இருந்தாலும் ஆண்டவரை இந்த நேரத்தில் நீர் எடுத்து போடும். ஆண்டவரே உண்மை ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க நீர் எங்கள் ஆண்டவரை செயல்படுத்தும். ராஜா, ஆவியானவரே எங்கள் மத்தியில் இடைப்படும். ஆண்டவரே உச்சந்தலிலிருந்து உள்ளங்காறுவரை ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணும். ஒரு குடும்பமாக அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே நீர் ஆள்கொள்ளும். ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே உமது நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ராஜா, உமது நாமம் மட்டுமே ஆண்டவரே உயர்த்தப்படணும். ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதிப்போமா? முதல் பாடலாக தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. கைகளை தட்டி உற்சாகத்தோடு நம்ம கர்த்தரை ஆதரிப்போம். ஒரு குடும்பமாக கைகளை பிடித்து ஆராதிங்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கு மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கு மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோருன் சித்தம். சொல்லுமா? செவிகளை திறந்து விட்டீர், செய்வோருன் சித்தம். இந்த புவிதலிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதலிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே,
நாமம் வாழ்க. One more time. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. 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 ஐயா வாழ்க, சொல்லுங்க. வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஒரு குடும்பமாக சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. நன்றி ஆண்டவரே. ஐயா உன் நாமம் மட்டுமே வாழ்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவர் மட்டுமே ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நாளில் தொடும் ஆண்டவரே. உமது நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. எங்க செவிகளை திறந்து வையும் ஆண்டவர், எங்க இருதயங்களை திறந்து வையும் அப்பா, எங்க சிந்தனைகளை திறந்து வையும் ஆண்டவரே. நீர் எங்களோட பேசும் ராஜா. Thank you Jesus. Holy Spirit, we worship you Lord. In Joshua 1:9 say, be strong and be courageous. Do not be afraid and do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. Let's worship the God. Hallelujah. You are the Jesus, Lord Master. We praise you, God. Seeking you as a precious jewel, Lord. Lord, I give up you. I don't know where I will go, Lord. You are everything for me, Lord Jesus. Let's worship as a family, as a church. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. You are my strength when I am weak. You are the pleasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'll be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Let's say Jesus, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. ബലവീനത്തിൽ ബലനീ
பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கரத்தால் என்னை தூக்கினே, உயர்ந்தால் என்னை உயர்ப்பித்தே, எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீரே. எந்தன் இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீரே. Jesus, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Worthy is your name. Worthy is your name. Hallelujah. We worship you, Lord Jesus. Worthy is your name, Lord Master. Jesus, you are the Lamb of God, Lord Master. You die for us, Lord Master. You take away all the sins. You take away our cross, Master. You bear our burden, Lord Master. ஆண்டவரே, நீர் எங்களோட பாவங்களை சுமந்திர ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோட பொக்கிஷம் ராஜா. உம்மை நாங்கள் எப்பவும் என்றென்றும் பற்றி கொள்வோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிற ஆவியானவரே, இந்த நாள் எங்கள் மத்தியில் இறங்கும் ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. வாரும் தூய ஆவியே, எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை தாரும் ஆண்டவரே. அக்கினி நெருப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணும் இந்த நாளில் ஆண்டவரே. ஒரு குடும்பமாக ஆராதிக்கும் வேளையிலே கர்த்தரோட திவீக பிரசன்னம் இந்த நாளில் இறங்குவதாக ராஜா. வாரும் தூய ஆவியே. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்க ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். சொல்லுமா, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்க ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து
சொல்லுமா, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உமது வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உன் ஆவியை ஊற்றும். சொல்லுங்க, அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உன் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். One more time, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உமது வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. வாரும் தூய ஆவியே, எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் கஷ்டத்தை நினைத்து கொண்டிருக்கிறாங்க ராஜா, அவங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உமது பிரசன்னத்தை முழுமையாக ஆண்டவரே நாங்கள் உணர ஆண்டவரே. இந்த நாளில் உங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சிந்தனைகளை திறந்து வையும் ஆண்டவரே. அப்பா, எங்களோட ஆத்துமாக்களை திறந்து வையும், நாவுகளை திறந்து வையும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் செயல்கள் ஆண்டவரை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும். எங்களோட சிந்தனையில ஆண்டவரை நீ பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, எங்க மத்தியில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உமது கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. குடும்பத்தோட உமது பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்க ஆண்டவரே. அப்பா, அது மனதோட ஆண்டவரே, மனதோட ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, மன மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆவியானவரே. We worship you, Holy Spirit. Holy Spirit, we worship you, Lord. Fill each and every one, Lord Master. Fill each and every one, Lord Master, so that they can feel your presence, Lord Master. Holy Spirit, thank you, Master. We worship you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Let's prepare our heart for prayer. நம்ம ஜெப வேலைக்கு நடந்து செல்வோமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தேவனே ராஜா, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த காலை வேலையிலும் கூட ஆண்டவரே ராஜா, நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு நாங்கள் துதி பதில்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம் ராஜா. அப்பா, இதுவரையில் ஆண்டவரே ராஜா எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி ஆண்டவரே ராஜா நீர் எங்களை காத்து போஷித்து வழி நடத்துகின்ற மகாபிரிய இறக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவரே ராஜா நீர் எங்களுக்காக முன் சென்று எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வையாக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ராஜா எங்களுடைய வேலை இடத்துல ஆண்டவரே ராஜா உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தேவ தயவு ஆசீர்வாதம் இருப்பதற்காக கொடா கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்போ அந்த வேலையில் கூட ஆண்டவரே ராஜா விசேஷமாக ஆண்டவரே ராஜா
எங்களுடைய குடும்பங்களில் ராஜா நீரே தலைவராய் இருந்து ஆண்டவரே ராஜா எங்களுடைய சகல காரியங்களும் ஆண்டவரே ராஜா கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக நமக்கு கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா அந்த காலை வேளையில் ஆண்டவரே ராஜா நீர் நல்லவர், பெரியவர், அப்பா நீர் மாட்சிமை நிறைந்தவர், நீர் மகா பரிசுத்தர் என்று உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. அப்பா அது இந்த வேளையில் கூட ஆண்டவரே ராஜா அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா அந்த வேளையில் கூட ஆண்டவரே ராஜா அப்பா உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரே ராஜா நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே ராஜா பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலே ஆண்டவரே ராஜா அப்பா அந்த தேசத்தில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அப்பா சூழ்ச்சிகள் மத்தியிலும் ஆண்டவரே ராஜா நீர் எங்களை நடத்தி வருகிறீரே. உடைய கிருபைக்காக நன்றி. விசேஷமாக உடைய தேவ தயவு அப்பா தேசத்தின் தலைவர்களோடு இருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்ய ஒவ்வொரு தலைவர்களோடும் கர்த்தர் இருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா அந்த காலை வேளையிலே ஆண்டவரே ராஜா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா நாமம் வாழ்க வாழ்க என்று இயேசுவின் நாமத்தில் உண்மை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். Heavenly Father, we give you honor and praise, Lord, for your presence over us at this time. In your presence, we unite once again to pray for the leaders of the conference MSF, MW, MYAF, MYF, as well as TAC's upcoming 45th annual conference. Lord, we pray for all the decisions that needs to be made pertaining to their AGMs, especially in this time of lockdown. We lay before you all the different aspects of planning, the new possibilities, as well as their fears and concerns. Master, I pray that you will instill hope in the hearts of each leader and multiply their faith, Lord. Faith that will inspire them to make the most fruitful decisions for you. We lean into you, Lord, asking for wisdom, discernment and patience upon all leaders leading their agencies. We pray that they are empowered by your Holy Spirit in all decisions that they make. And at this time we remember and recall of your faithfulness in leading and giving direction to our TAC and its leaders throughout all seasons. Master, we know and we trust that even during this season of CMCO, you will definitely bring them through. Be the center of all their plans. And Father, I ask that your special anointing will be upon each and every leader. Take control and take charge, Lord. In Jesus' name we pray. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவரே, இன்னொரு நாளுக்குள்ள ஆண்டவரே ஆசிக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. உண்மையை ஆண்டவரை முதலமாக ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உமது கிருபை ஆண்டவரே எங்கள் மேலே குறையில்லாமல் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னொரு நாளுக்குள் ஆண்டவரே நாங்கள் காலையில் முழித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே கிருபையை கொடுத்து நீர் எங்களை வழி நடத்துகிற ராஜா. அப்பா, இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களோட உடலில் ஆண்டவரே இந்த சுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் சபை கேட்வே சபைக்காக வருகிறோம் ராஜா. அப்போ சபையில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆண்டவரை பேராக உமது கருத்தில் கொடுக்கிறோம் ராஜா. நீர் வல்லமையாக ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவரே இந்த COVID-19 வைரஸ் ஆண்டவரே பரவி கொண்டும் வேலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரே காத்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றி ஆண்டவரே ஒரு பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பா நீர் கண்மணி போல ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தி இந்த கிருமி தொற்றிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே விசேஷ வண்ணமாக ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சபையில் இருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவர் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே தெய்வீக பிரசன்னம் அவங்க மத்தியில் இருப்பதற்காக ராஜா. அப்பா நல்ல ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே சபையில் இருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தரோட தூய ரத்தத்தினால் ஆண்டவரை நாங்கள் அபிஷேகம் பண்ணுகிறோம் ராஜா. எந்த நோய் நொடிகளும் பிள்ளைகளை தீண்டாதபடி ஆண்டவரை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ராஜா. உமது கிருபை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரை முற்றிலுமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே வயதானவர்கள் ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது கருத்தில் வைக்கிறோம் ராஜா. சபையில் இருக்கும் ஒவ்வொரு வயதானவர்களும் ஆண்டவரே உமது கருத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா அவங்களோட கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா கர்த்தரோட வார்த்தை சொல்வது போல ஆண்டவரே அப்பா உமது தழும்புகளால் ஆண்டவரே நான் சுகமானேன்னு சொன்ன வார்த்தை குறித்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அவங்களை அபிஷேகம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. அப்பா எந்த நோய் நொடிகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாடத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியை அவங்களுக்கு தாரும் ஆண்டவர். அவங்க தனிமையில் இருக்கும்போது தகப்பனே உமது பிரசன்னம் அவங்களோட பேசட்டும் ராஜா. அப்பா நீர் அவங்களோட தங்கியிருந்து பேசும் துதியின் மூலமாக பேசும் ஆண்டவரே. அப்பா உமது தெய்வீக வசனத்தின் மூலமாக நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா அவங்களோட கண்ணீருக்கு பதில் கூடும் ஆண்டவரே. இந்த முதிய வயதில் ஆண்டவரே உடலில் எவ்வளையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ராஜா தகப்பனே. ஆனால் ராஜா நீர் அவங்கள மத்தியில் இருப்பதுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே அவங்க கடந்து போவதற்காக நீர் ஆண்டவரை கிருபையாக வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரோட ஜெபத்தை நம்ம ஒரு மனமாக சேர்ந்து சொல்வோமாக. பரமிடத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றென்று ஆகாரத்தினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செய்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முழுகளே, ஆமேன். Matthew chapter 14 verses 22 to 33. Immediately Jesus made the disciples get into the boat and go on ahead of him to the other side, while he dismissed the crowd. After he had dismissed them, he went up on a mountainside by himself to pray. Later that night, he was there alone, and the boat was already a considerable distance from the land, buffeted by the wave because of the wind was against it. Shortly before dawn, Jesus went out to them, walking on the lake. When the disciples saw him walking on the lake, they were terrified. "It's a ghost," they said, and cried out in fear. But Jesus immediately said to them, "Take courage, it is I, don't be afraid." "Lord, if it is you," Peter replied, "tell me to come to you on the water." "Come," he said. Then Peter got down out of the boat, walked on the water, and came toward Jesus. But when he saw the wind, he was afraid, and beginning to sink, cried out, "Lord, save me." Immediately Jesus reached out his hand and caught him. "You of little faith," he said, "why did you doubt?" And when they climbed into the boat, the wind died down. Then those who were in the boat worshipped him, saying, "Truly you are the Son of God." வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 முடிய. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலேறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலையினால் அளவுபட்டது.
இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று இருக்கிறதைக் கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று உங்களோடு தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் கிருபை கிடைத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். சபையின் போதகருக்கும் மூப்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினத்திலே வாழ்க்கையின் அனித்தியங்களை குறித்து நாம் பேச போகிறோம். People of God, I greet you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. I thank Him for this wonderful privilege to share the Word of God in this service. I thank the pastor and the elders of the church for this opportunity. Today we want to look at the uncertainties of life. Particularly now, we go through a very difficult time, an unprecedented pandemic, and we hear so many voices, very discouraging, very disheartening, and some of us are influenced one way or the other. தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நாம் பலவிதமான காரியங்களை கேள்விப்படுகின்றோம். இந்த கோவிட் காலகட்டத்திலே பலர் பல காரியங்களை சொல்கின்றார்கள். இதையெல்லாம் கேட்கும் பொழுது மனதுக்கு வேதனை வருகிறது. எதை நம்புவது, எதை கேட்பது, எதை கேட்காமல் விடுவது என்று நாம் தத்தளிக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்று கூட வாழ்க்கையின் அனித்தியங்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை. And the basis for today's message will be Matthew chapter 14 verses 22 to 33. Can we have a word of prayer before we get into the message? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் சுவாமி. உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற இந்த நாட்களிலும் கூட சுவாமி, பலவிதமான காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். பல குரல்கள் ஆண்டவரே, எதை கேட்பது, எதை விடுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எது உண்மை, எது பொய் என்று கூட எங்களுக்கு சில சமயம் விளங்காமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே வாழ்க்கையின் அனித்தியங்களை குறித்தப்பா நீர் எங்களோடு பேசும். இந்த நேரத்தை உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சற்று நேரம் முதலாவதாக இந்த சம்பவத்துக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போமாக. விசேஷமாக
14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே யோவானுடைய மரணத்தை குறித்து இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. அவன் தலை வெட்டப்பட்டு அவன் மரித்ததை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு யோனா ஸ்நானகனுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து மிகவும் விசனம் அடைந்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்க விரும்புகிறார். ஆகவே அவர் ஒரு பாலைவனத்துக்கு போகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கூடின திரளான மக்களோ அவரை விட்டு விடாதபடி அவரோடு பின் சென்று அவர் போன இடத்திற்கே அவர்கள் போகிறார்கள். ஆகவே அவர் ஜெபிக்க முடியாதபடி இவர்களுக்கு உபதேசிக்கிறார். காலம் கடந்து போகிறது. இரவு உணவு உண்கின்ற நேரம் வந்துவிட்டது. உடனே 5000 பேருக்கு 5 மீன்களையும் 2 ரொட்டி அப்பங்களையும் கொண்டு அவர் போஷிக்கிறதை நாம் அறிவோம். அதன் பிறகு அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்க போவதற்கு முன்னதாக சீஷர்களை பார்த்து, நீங்கள் படகில் ஏறி அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார். அதே போல சீஷர்களும் படகில் ஏறி கலிலேயா கடலிலே அக்கறைக்கு போகின்றார்கள். அது கடல் என்று வர்ணிக்கப்பட்டாலும், கலிலேயா கடல் என்று வர்ணிக்கப்பட்டாலும், அது ஒரு பெரிய குளம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை லூக்கா விவரிக்கிறார். அப்படி அவர்கள் பிரயாணமாக போய்கொண்டிருக்கையில் இயேசு இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தனிமையிலே அவர் ஜெபிப்பது அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரம் அது. அப்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஞானத்திலே அவர் உணர்கிறார், கப்பலிலே போகின்ற சீஷர்களுக்கு ஆபத்து என்று. காரணம், அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. பெரும் காற்று வீசி அலைகள் எழும்புகின்றன. சீஷர்கள் நாம் மரித்து விடுவோம் என்ற பயத்திலே இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார், தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். சீஷர்களை பார்த்து குரல் கொடுக்கின்றார். அவருடைய குரலை கேட்ட அவர்களுடைய குரலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பேதுரு உடனே, ஆண்டவரே, நீரே ஆனால், இஃப் இட் பி thou, நீரே ஆனால் என்னை வரச் சொல்லும் என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் வா என்று சொல்கிறார். பேதுரு கடலின் மேல் நடக்கின்றான். வேதம் சொல்லுகிறது பேதுரு கடலில் நடந்தான் என்று சொல்லுகிறது. பீட்டர் வாக்ட் ஆன் வாட்டர் என்று சொல்லுகிறது. ஆக அப்படி அவன் நடக்கும் பொழுது அவன் இந்த பெரும் காற்றையும் கொந்தளிக்கும் கடலையும் பார்த்தவுடனே அவனுக்குள் பயம் ஏற்பட்டு விடுகிறது. அவன் கடலுக்குள் மூழ்க ஆரம்பிக்கின்றான். இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்கின்றான். இயேசு அவனை காப்பாற்றினார். எல்லாரும் படகுக்குள்ளே சென்றார்கள். அமைதி நிலவியது. உடனே சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். They worshipped him. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. ஜக்கீர் நாய்க்கு அந்த 33ஆம் வசனத்தை அவர் படிக்கவில்லை. அவரை தொழுது கொண்டார்கள் என்ற அந்த வசனத்தை ஒருவேளை அவர் படிக்காததனால் தான் இயேசு கடவுள் அல்ல, அவரை ஆராதிக்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் சொல்கிறார். சரி, அது அவருடைய பிரச்சனை. So people, let me give you a little bit of background as to this passage. Jesus was ministering to multitudes of people. Before that, he heard that John was beheaded, and so he was disturbed in his spirit. So he wanted to go to a quiet place to pray. But as usual, the crowd never left him. They followed him to a desert place. There he feeds about 5,000 odd people with 5 loaves of bread and 2 fish. And after that, he starts preaching to the people, and it becomes quite late, and he tells his disciples, you go first, get into the ship and sail across Sea of Galilee, and you go.
And meanwhile, he goes and prays. And then as he prays alone, he realizes what is happening to the disciples. The disciples were facing a storm. There were boisterous winds and very high waves, and they were afraid that they would all perish. At that time, Jesus decides to walk on water and looks at his people and he says, don't be afraid, it is I. And Peter immediately says, if it be thou, call me to walk on water. Jesus calls him, Peter walks on the water. The Bible actually says Peter walked on water. But suddenly when he looked at the boisterous wind and the waves, he got very frightened and he started sinking. He cried out to Jesus to save him. Jesus held him, saved him, and they walked into the ship, and there was peace, and they all worshipped him. That was what happened. And now, people of God, now we need to look at this incidents and apply it to our lives on this issue of uncertainties that we face in our lives. Firstly, I want to share with you on uncertainties in hearing and discerning, understanding the voice of God. Now, it is sometimes very, very difficult. We have all kinds of people telling all kinds of things. Many prophesied that President Trump would win, and the result seems to be just the opposite. We are not certain. We don't know who is right, who is wrong. People in life, we have a lot of uncertainties. For example, while being a student, what should I become later? What job should I do? Whom should I marry? Etc., etc., etc. Life is full of uncertainties. We cannot hear the word of God clearly, people. I have gone through this and I have made so many mistakes in my life because I could not hear the voice of God clearly. And so, how do we hear the voice of God? I wish I had an easy answer. Let us understand it is difficult. பிரியமானவர்களே, இயேசு வர சொன்ன பொழுது பேதுரு தண்ணீரிலே இறங்கி நடந்தான். தண்ணீரின் மேல் நடந்தான். அவன் நடந்து போய்கொண்டிருக்கையில் அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது. எப்பொழுது பெரும் காற்றையும் கடலின் அலைகளையும் பார்த்தவுடனே அவனுக்குள்ளே ஒரு பயம், ஒரு திகில். உடனே இயேசு கிறிஸ்துவின் குரலை அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, நிச்சயப்படுத்த முடியவில்லை. நீர்தானா இயேசுவே? நீரேயானால் என்று சொல்கிறான். நீர் என்று அவனுக்கு நிச்சயம் இல்லை, அது இயேசுதான் என்று அவனுக்கு நிச்சயம் இல்லை. நீரேயானால். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக விஷயத்திலே நமக்கு இப்படி நிச்சயமில்லாத ஒரு நிலைமை. எதை படிப்பது, எந்த வேலை செய்வது,
யாரை திருமணம் செய்வது, இப்படி போன்ற அநேக காரியங்களிலே நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் உண்டு. சரியாக இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்க முடிவதில்லை. இதிலே நாம் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மோடு பேசுவது அவர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையின் மூலம். மிகவும் மிகவும் அதிகமான வேளைகளிலே அவர் நம்மிடத்தில் பேசுவது எல்லாம் வார்த்தையின் மூலம். ஆக தேவ பிள்ளைகளே, நாம் அதிகமாக தேவனுடைய வார்த்தையிலே நாம் அதை வாசித்து, அதை தியானித்து, அதை ஆராய்ந்து, அதை மனனம் செய்து வரும் பொழுது அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உள்ளத்திலே ஒரு அசைக்க முடியாத நிச்சயத்தை கொடுக்கிறார். இதுதான் என்னுடைய சித்தம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமே என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நாம் கிறிஸ்துவுள் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்மிலே குடிக்கொண்டிருக்கும் பொழுது, தேவ சித்தத்தை நாம் நிச்சயமாக அறிவோம். அப்பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அதிக வல்லமை கொடுக்கப்படுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களிலும் நீர் எங்களிலும் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நிச்சயமாக சொல்கிறார். ஆக நீங்களும் நானும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள் வாசம் செய்ய வேண்டும். ஆகவே அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் நாம் தேவனுடைய சத்தத்தை நிச்சயமாக கேட்போம். இன்று சபைகளிலே அநேகர் அதை விட்டுவிட்டு மற்றவர்களிடத்திலே ஓடுகிறார்கள். நீங்கள் இந்தியாவில் இன்று பார்ப்பீர்களே என்றால், டிசம்பர் 31ஆம் தேதி அநேக பிரசங்கிமார்கள் தீர்க்க தரிசன கூட்டங்களை நடத்துகின்றார்கள். எதற்கு இந்த தீர்க்க தரிசனம்? 2021ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது, நீங்கள் அதை அறிந்து எங்களுக்கு சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவ பிள்ளைகள் சொன்னார்களே, மோசே நீர் எங்களோடு பேச வேண்டாம், ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், நீர் எங்களோடு பேசும் என்று சொன்னது போல, இன்றைக்கு நாம் வேதத்தை வாசித்து, வேத வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்து, நாம் இயேசுவிலே நிலைத்திருந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை விட்டுவிட்டு நம்முடைய தேவ ஊழியக்காரர்களை குறிச்சொல்லுகிறவர்களாக மாற்றிவிட்டோம். தேவ பிள்ளைகளே, ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மிலும், நாம் இயேசு கிறிஸ்துவிலும், இயேசு நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆங்கிலத்திலே my God shall do all things perfectly for me என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆக தேவ பிள்ளைகளே, தேவ சத்தத்தை கேட்டு வாழ்க்கையிலே நிச்சயத்தோடு காரியங்களை செய்ய வேண்டுமே என்றால் வார்த்தை 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 கீழ்ப்படிதல். இயேசு நம்மிலே ஜீவிக்க வேண்டும், நாம் அவருக்குள் ஜீவிக்க வேண்டும், அவருடைய வார்த்தை நம்மிலே இருக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் எதை கேட்டாலும் அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. There is no need of any explanation. It simply says whatsoever you ask. Let us not give justifications for that. It's whatsoever. And therefore people, let us
abide in Jesus Christ. Let His word abide in us. And let us obey the word of God. There is no shortcut. இரண்டாவதாக, அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் தண்ணீரிலே நடந்து கொண்டு தான் வந்தான். இயேசுவின் மீது அவனுடைய கண்களை வைத்து இயேசுவை பார்த்தவனாய் அவன் நடந்து கொண்டுதான் வந்தான். ஆனால் இடையிலே இந்த புயல் காற்று அடிப்பதை பார்த்து, கடல் கொந்தளிப்பதை பார்த்து அவனுடைய ஃபோக்கஸ், அவனுடைய பார்வை இயேசுவின் மீது இல்லாதபடி இந்த கடலின் மீதும் காற்றின் மீதும் வந்துவிட்டது. உடனே அவன் தண்ணீருக்குள் மூழ்கினான். அன்பானவர்களே, நாமும் கூட ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் வாழ்க்கையின் சில சோதனைகள் நமக்கு வரும் பொழுது நாம் கூட அந்த பார்வையை சற்று வேறு பக்கம் திருப்பி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகளை பார்த்து, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய வேதனைகளை பார்த்து, நம்முடைய தடைகளை பார்த்து நாம் பயந்து விடுகிறோம். அந்த பயந்து போகும் வேளையிலே நம்முடைய பார்வை மற்றவர்கள் மீது, மற்ற காரியங்களின் மீது போய்விடுகிறது. வாழ்க்கையிலே நாம் மூழ்க ஆரம்பித்து விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பார்வை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மீதே இருக்க வேண்டும். மற்ற இடங்களிலே நம்முடைய பார்வை போகும் பொழுது அநேக வேளைகளிலே we are not able to focus. நம்முடைய மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது நாம் மூழ்க ஆரம்பித்து விடுகிறோம். People of God, the second issue in life, uncertainty in life, is being not able to focus, remain focused on God. Yes, we start off well, we start walking focused on Jesus Christ, but then as we hear the roar of the wind, and as we hear the turbulence of the sea, as we see and hear the turbulence of the sea, our focus shifts to them, and God becomes so small in our lives. Our problems, our diseases, our failures, they all become so big to us. The hindrances of life, the obstacles of life, they become so magnified. And what happens? We are then gripped by a fear. And people fear always. Fear destroys us. Not what we are fearing of. It affects us. And it always destroys us. Therefore, we need to be focused on God and God alone. And my example for this is Job. தேவ பிள்ளைகளே, இவ்வாறாக நாம் ஆண்டவர் மீது நம்முடைய கண்கள் அவரை விட்டு விலகாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோபு. யோபின் வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். முதலாவதாக அவனுடைய சொத்து பத்துகளை இழந்து விடுகிறான், அவனுடைய பிள்ளைகளை இழந்து விடுகிறான், அவனுடைய மனைவியும் அவனை தூஷிக்கிறாள், அவனுடைய நலத்தையும் இழந்து விடுகிறான். உடம்பெல்லாம் ஒரே wounds, சில கட்டிகள் மாறி வந்து
அந்த சலத்தை நாய்கள் நக்குகின்ற அளவிலே அவன் வீதியிலே அமர்ந்து கொண்டு தன் மீது சாம்பலை போட்டுக் கொண்டிருக்கிறவனாக இருக்கின்றான். அந்த சூழ்நிலையிலும் யோப் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்கிறான். People, the best example of being focused on God, as I see, is Job. A man who lost all his wealth, a man who lost all his children, whose wife cursed him, and he also lost his health. There were boils all over his body with pus, and he had to come out and sit on the streets, putting ash on himself, and the dogs were coming. The street dogs were licking him. That was his pathetic situation. And yet, in that situation, Job says, though thou slayest me, yet will I trust in you. Though thou slayest me, yet will I trust in you. What an amazing word. What an amazing declaration. People, you know what kind of people we are? இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, சளி பிடிச்சிட்டா கூட ஆண்டவரே ஏன் இந்த சளியை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஆண்டவரை கேள்வி கேட்கிற மக்களாக மாறிவிடுகிறோம். நமக்கு எல்லாம் நன்றாகவே நடக்கும் பொழுது நாம் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு பயம் வருவதில்லை, நம்முடைய பார்வை வேறு பக்கம் திரும்புவதில்லை. ஆனால் நமக்கு சில நம்முடைய ஞானத்துக்கு ஏற்றபடி நல்லதில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. We are filled with doubt when things don't work the way we work. ஆனால் எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். உம்மை விட்டு விலக மாட்டேன். வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். வேறு எந்த தெய்வத்தையும் நாடி ஓட மாட்டேன். எந்த மந்திரவாதியும் தேடி ஓட மாட்டேன். எந்த ஆட்கள் இடத்திலும் போயிட்டு எனக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். நமக்கு அவர் நல்லதை மட்டுமே செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? உலகத்தில் என்ன நடந்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்று நான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? வேதம் எனக்கு தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே என்றால், உலகத்தின் முடிவு, ஏன் சாத்தானின் முடிவை குறித்து கூட நம்முடைய வேதம் சொல்கிறது. வேறு எந்த வேதமும் அதை குறித்து சொல்லவில்லை. ஆக அந்த வேதம் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது ஏன் குறிப்பார்க்க போகிறார்கள் மக்கள்? நம்பவர்களை நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் செய்கின்றார்கள், அது பரவாயில்லை. ஆக தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஸ்டார்ஸ் பார்ப்பது, கிரகங்களை பார்த்து, இந்த நட்சத்திரங்களை பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தரையே நோக்கி பார்க்கும். அவர் மட்டுமே கடைசி வரையிலும் நம்மை கரை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, ஆகவே தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 46 10 வசனங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவரீர் எமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அனுகூலமான துணை என்றால் என்ன? நமக்கு அநேகர் இந்த உலகத்திலே துணை இருக்கின்றார்கள். நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, உற்றார் உறவினர் இருக்கின்றார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அனுகூலமான துணை என்றால் என்ன தெரியுமா? சில சமயம் மனிதர்கள் நமக்கு எப்பொழுது அவருடைய உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். அது நமக்கு கிடைக்காது. ஒருவேளை அவங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லை ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருப்பாங்க,
இப்படி பல காரியங்கள் நடந்து அவர்களுடைய உதவி, அவருடைய ஒத்தாசை நமக்கு அனுகூலமானதாக இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத, நம்மோடு வருகிற ஒரே ஆண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைப்போம். வாழ்க்கையின் எல்லாவித சந்தேகங்களையும் அகற்றி போட்டுவிட்டு, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர் என்று ஒவ்வொரு வேளையும் ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு ஏறெடுப்போம். தேவ பிள்ளைகள், let us continue to give the sacrifice of praise to the Lord Jesus Christ, declaring, God, you will do all things good for me. Whatever you do for me, it is always good. I sometimes, even most times, I don't understand how it is good, but I know in faith it is good. It is good. Can we declare that, people? That is what we call the faith that moves mountains, people of God. When we are fully focused on the Lord Jesus Christ at all times of our life. கடைசியாக மூன்றாவது அநித்தியமான காரியத்தை நான் தியானிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 14:31 இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், O you of little faith, why did you doubt? Why did you doubt? தேவ பிள்ளைகளே, மூன்றாவது காரியம் என்னவென்றால், சில சமயம் நாம் ஆண்டவர் மீது வைக்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, சில சமயங்களில் அது சற்று நம்மை வேறு பக்கம் பார்க்க செய்கிறது. சில சமயங்களிலே அது முற்றுமாக இயேசுவை புறக்கணித்து வேறு தெய்வங்களை, வேறு நம்பிக்கைகளை பார்க்க அது செய்து விடுகிறது. வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், அநேக தேவர்கள் உண்டு, அநேக கர்த்தர்கள் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் வானத்தையும் பூமி படைத்த தேவன் நாம் தொழுது கொள்கின்ற அந்த தேவன் மட்டுமே என்று நாம் பார்க்கின்றோம். ஆக தேவ பிள்ளைகளே, சில சமயம் நம்முடைய விசுவாசம் முற்றுமாக புரட்டி போடப்படுகிறது. காரணம், நம்முடைய மனசாட்சியிலே ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. எம்மதமும் சம்மதம் எல்லாரும் சொல்றாங்க. சில சமயம், எஸ் சாமி, இவ்வளவு நாளா நான் வணங்கிட்டு இருந்தேன், எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. சரி, கொஞ்ச நாளைக்கு இவரை தான் வணங்கி பார்ப்போமே. நாம் அப்படி எல்லோரும் செய்கிறோம் என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே. வேதத்திலே பல விக்கிரகங்கள் இருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். அதிலே ஒரு விக்கிரகம் இந்த நம்முடைய மனசாட்சியிலே நாம் வேறு மக்களாகவும், நம்முடைய பழக்க வழக்கங்களிலே வேறு மக்களாகவும் நாம் வாழ்கின்றோம். People of God, the third one is so very important. Sometimes our focus is not only moved from being focused on Jesus, sometimes we are so affected in our conscience that we no more trust Him. Don't forget, Peter was a seasoned fisherman, and when he was sinking, the reflex action in him would tell him, Peter, start swimming. You know how to swim. Start swimming. We go back to what we know,
what we have acquired, and we start depending on those things and those people of God. Completely the focus removed from God, but in practice we still go to church. We even give our offerings and our givings to the Lord. All that we do, we can even be ministering to God without being fully convicted of the truth of whom we worship. Lucifer was the chief among the angels. He was worshipping God. We read in the book of Isaiah that in his heart he said, I want to be above God. And that was why Lucifer was cast down. And therefore, people, we become our own idols. Some people become our idols. Some material possession becomes our idol, people of God. We are all Christians in behavior, outward behavior, but internally we are different. Have you seen such people? I have. Church members. I talk of my own church members. தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அவரிடத்திலே இருந்து தீமையும் பெறக்கூடாதா என்று கேட்கிறது வேதம். அது தீமையே அல்ல, அந்த தீமை கூட நம்முடைய நன்மைக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறான் ஆதியாகமத்திலே, எனக்கு எல்லாமே எதிராக நடைபெறுகிறது என்று. எப்பொழுது அவன் புறப்பட்டு எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவன் நினைக்கிறான், ஒரு மகன் செத்து போய்விட்டான், இன்னொரு மகனை எகிப்து ராஜா பிடித்து வைத்துக் கொண்டான், இப்பொழுது நம்ம எல்லாம் எகிப்துக்கு போனோம், எனக்கு எல்லாமே எதிர்மறையாக நடக்கிறது. சகோதரனே, இன்று உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா? என் வாழ்க்கையிலே எல்லாமே எனக்கு எதிர்மறையாக நடக்கின்றது. ஒரு பாட்டு அந்த காலத்தில் நான் பாடுங்க, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஆம் பிரியமானவர்களே, கண்ணதாசன் எழுதிய பாடல். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாறும் பொழுது நம்முடைய மனசாட்சி நமக்கு துரோகம் செய்து விடுகிறது. உள்ளத்திலே ஒரு தெய்வம், உதட்டிலே இன்னொரு தெய்வம். Therefore, people of God, I want to talk about the conscience. Sometimes outwardly we all are the same. We look very good very good Christians. But internally, our heart is not where it should be. I like the three friends of Daniel. They were being put, they are going to throw them into the furnace. You know what they said? Oh, King Nebuchadnezzar, you have erected this huge statue of yourself. We will not worship that. Our God will deliver. The next verse says, that's what we should focus on. Even if he does not deliver us, we will still not worship that idol. Hallelujah. That is what we need. தேவ பிள்ளைகளே, தானியேலின் 3 நண்பர்கள் எனக்கு அருமையான மக்கள், பிரியமானவர்களே. வேதத்திலே அவர்களை பார்க்கும் பொழுது, நீர் நாட்டின செய்த இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் ஆண்டவரை தவிர இதை நாங்கள் வணங்க மாட்டோம், அவர் நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவார். அது நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா?
அப்படியே அவர் காப்பாற்றாவிட்டாலும் கூட நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்கவே மாட்டோம். தேவ பிள்ளைகளே, can we be like that? Can we be like that? So rooted in the faith, because Jesus Christ is the sum total of God's power and wisdom. I want to read this verse. I know I've taken a lot of time, but I want to read this verse, 1 Corinthians 1:24. 1 Corinthians 1:24. Let me read in Tamil first. 1 Corinthians 1:24. Here. This is what Paul writes. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் அழைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலன், அவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ ஞானம். அதற்கு மீறின பலன் இல்லை, அதற்கு மீறிய ஞானம் இல்லை. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தேவனின் பலனும் பூரண பலனும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய பூரண ஞானமுமாய் இருக்கிறார். யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நேரிட்டாலும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனசாட்சியிலே நாம் கரைப்பட்டு போகாதபடி, நம்முடைய வாயிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவராக நிலைத்திருக்க வேண்டும். அவரே நிலைத்திருக்க வேண்டும். அவர் ஒருவரே மெய்தேவன். இந்த உலகத்தை படைத்து இன்றும் அதை ஆண்டு வருகிறார். இந்த உலகத்தை ஒரு நாள் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த உலகம் கொண்டாடுகிற ஆராதிக்கின்ற சாத்தானையும் அவருடைய சேனைகளையும் கூட ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யார் என்ன சொன்னாலும், நாம் என்ன எதை வாசித்தாலும், யார் எப்படி போதித்தாலும் கூட நம்முடைய உறுதியானவர், நிச்சயமானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் ஒருவரே நித்தியமானவர், அவர் ஒருவரே நிச்சயமானவர். ஆகவே வாழ்க்கையின் அனித்தியங்களை குறித்து நாம் கவலைப்படாதபடி வாழ்க்கையின் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Come, let us look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for today's service. We thank you, Lord, for a time of praise and worship online. ஆண்டவரே, காணொளியின் மூலமாக, ஆன்லைன் மூலமாக உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். We thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. இந்த நிலையில்லாத காலங்கள் கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்று நடக்கணும் என்று எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for reminding us that we are living in uncertain times, and thank you for your word that continues to encourage us, continues to point us in your direction. ஆண்டவரே, ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட எங்கள் முழுமையாக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, even as we look forward for a new week, we want to commit ourselves again to you. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தேவ கிருபை, தேவ பிரசனம் எங்களோடும் எங்கள் முன்பாக செல்லவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Lord, we pray that your peace and your presence will be with us and go before us, O God. Bless the week for us. எங்கள் இந்த வாரத்தை எங்களுக்காக நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will keep each and every one of us safe
till we meet again, O God. Into your loving hands we commit all things. எல்லாவற்றும் உடைய கருத்துப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். benediction. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. ஆமென்.